ஐஓபி, எல்பிஓ அப்படிங்கிறது உண்மையிலே பர்மனன்ட் ஜாப் தானா? இந்த ஜாபுக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு நெறைய ஒர்க் பிரஷர், டார்கெட் அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாம நெறைய கஸ்டமர்ஸ ஹேண்டில் பண்ணணும். இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்க போதா? அண்ட் 12 வருஷம் கழிச்சு உங்கள தூக்கி அதர் ஸ்டேட்ல போட்டுருவாங்களாமே! இதெல்லாம் உண்மைதானா? அப்படிங்கிற டேட்டாவ நம்ம பார்க்கலாம். அது என்ன சார் பாலக்கோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஓசூர், சேலம், சென்னை. என்னதுக்கு இது எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான சேலரி. இவங்க எவ்வளோ சேலரி குடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த சேலரி குடுத்தா அவங்க எவ்வளோ வேலை வாங்குவாங்க. அத கம்பேர் பண்ணும்போது இவங்க குடுக்குற சேலரிக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் இருக்குமா? இருக்காதா? நீங்க செய்ய முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரீஜியன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் போன வீடியோல எக்கச்சக்கமான சப்போர்ட். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. அண்ட் அந்த லைக் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஓகேங்களா? ரைட். ஐஓபி, எல்பிஓ சேலரி எவ்வளோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 82ல இருந்து 85K டிபெண்ட்ஸ் ஆன் வொர்க்கிங் டே. நீங்க லீவ் எடுத்தது. அதுக்கு தகுந்த மாரி இது மாறும். பெர்ஃபெக்ட்டா லீவ் எடுக்காம போனா 85க்கு மேல 85க்கு மேல இருக்கும். லீவ் எடுத்துருக்கீங்க. இல்ல அந்த நம்பர் ஆஃப் வொர்க்கிங் டேஸ் 30 நாள் தான் இருக்கு. அந்த மாரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு கொஞ்சம் ஒரு 1000, 2000 முன்ன பின்ன இருக்கும். ஊருக்கு தகுந்த மாரி. ஓகேங்களா? அலோவன்ஸ் தகுந்த மாரி. ரைட். இது மட்டும் தானா? கிடையாது. நீங்க இது பேரு டயர் 1 சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல 17,000லிருந்து ரூ. 30,000 வரை மாசம் வாடகை குடுப்பாங்க உங்களுக்கு. வீட்டு வாடகை. எவ்வளோ வாடகை வருதோ அவங்க ஃபுல்லா அவங்களே சார்ஜ் பண்ணிப்பாங்க. நம்ம கையிலேயே தரமாட்டாங்க. வீட்டு வீட்டு ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க பேங்க் அக்கவுண்ட்ட வாங்கி வச்சு அவங்களே எவ்வளோ வாடகையோ போட்டு விட்டுருவாங்க. சேலம். அது வந்து டயர் 2 சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேலம டயர் 2 சிட்டின்னு சொல்லுவாங்க. 11லேருந்து 15ன்னு நெனைக்கிறேன். 11லேருந்து ரூ. 15,000 வாடகை. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் மாரண்டல்லி இல்ல. இருந்திருந்தா நான் அத போட்டிருப்பேன். இந்த பிரான்ச் இல்ல. இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் தான் இருக்கு. பாலக்கோட்ல இருக்கு. இப்ப பாலக்கோடு அப்படிங்கிறது ஒரு டவுன் மாதிரி. இப்ப தாலுக்கு அது. ஓகேங்களா? ஒரு தாலுக்கு. அதுல உங்களுக்கு 8K தருவாங்க. இது இங்க இப்போ எழுதியிருக்க எல்லாமே டயர் 3. இது தர்மபுரி, ஓசூர், கிருஷ்ணகிரி. ஸோ இது 3மே எங்க வீட்லருந்து ரொம்ப பக்கமான ஏரியா. ஓகேங்களா? இது டயர் 3 சிட்டி. இந்த டயர் 3 சிட்டிக்கு எவ்வளோ சேலரி எவ்வளோ வீட்டு வாடகை தராங்க அப்படின்னா, 8லிருந்து ரூ. 10,000 தராங்க. இப்போ நான் மாரண்டல்லி. ஓகேங்களா? அது டவுன் பஞ்சாயத்து. ரூரல்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கும் இதே 8-10K தான். எங்க ஊர்ல 4,000 இல்ல ரூ. 5,000 குடுத்தா சூப்பரான வீடு வாடகைக்கு இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ இந்த பாலக்கோட்ல 8,000லிருந்து 10,000லிருந்து அதுக்கு அவ்வளோ சூப்பரான வீடு கிடைச்சிரும். தர்மபுரி, ஓசூர், கிருஷ்ணகிரியில ஒரு கன்சிடரபிளான வீடு கிடைக்கும். நீங்க ஒரு 1000, 2000 எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதே மாரி தான் சேலமும். 15,000க்கு நல்ல வீடு கிடைச்சிரும். இன்னும் கொஞ்சம் சொகுசா வேணா நீங்க 2000, 3000 வீட்டு ஓனர் கூட போட்டுக்கோங்க. சென்னையில அப் டூ 30,000 தராங்க. உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாரி. அப்போ வீட்டு வாடகை செலவே கிடையாது. ஓகேங்களா? இந்த 82லேருந்து 85,000 ஃபுல்லா கையிலேயே குடுத்துருவாங்களா? அப்படி கிடையாது. இதுலேருந்து கொஞ்சம் புடிப்பாங்க. எவ்வளோன்னா ரூ. 6,000 பக்கம் புடிப்பாங்க. 6K கிட்ட புடிப்பாங்க. ஓகேங்களா? 5-6K. இந்த 5-6K புடிச்சிட்டு நம்ம கையில 78ல இருந்து 80K வரை கையில நமக்கு இன் ஹேண்ட் சேலரியா வரும். இத புடிச்சுட்டாங்களே போயிடுமான்னா கிடையாது. அத அவங்க எடுத்து இப்ப ரூ. 6,000 நம்ம கையிலருந்து வாங்குறாங்க அப்படின்னா, இப்ப கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டு 1.4 எவ்வளோ வரும்? 6, 14, 84 8.4K கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ 14,000 14.5K பர் மந்த்து உங்களுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஎஃப்ஆர்டிஏ அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு 8.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு அது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க ரிட்டயர் ஆகும்போது, அது பல மடங்கு மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு வரும். மாசம் மாசம் 14,000 நீங்க பாக்கெட்ல வீட்ல ஒரு டெபாசிட் போட்டு வச்சா எப்படி இருக்கும்? 8.5% இன்ட்ரெஸ்ட்ல. ஃபிக்ஸ்டு டெபாசிட் கூட 6.5 தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு. நீங்க உங்ககிட்ட இருந்து 6,000 பிடிச்சு அவங்க ரூ. 8,400 இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஸோ இங்க ஒரு 80, இங்க ஒரு 14 வச்சுக்கோங்க. 94 94 + 10 1,04,000 15 போடுங்க. இங்க ஒரு 95னா கூட
கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே 1,10,000 15,000 வரை இந்த டயர் 3 சிட்டி இருந்தால் 15,000 வரைக்கும் வர போயிடும். 1,15,000 வரை மாதம் மாதம் கம்பெனி உங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? அண்டு நிறைய அலோவன்சஸ் இருக்கும். நியூஸ் பேப்பர் அலோவன்ஸ், பெட்ரோல் அலோவன்ஸ், இந்த மாதிரி வேறு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இந்த ஃபர்னிச்சர் அலோவன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு எதனா பண்ணீங்கன்னா அதை கூட போய் வாங்கிக்கலாம். நீங்கள் கிளைம் பண்ணி ஜிம் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்டு இந்த பேங்க்கு எல்லா பேங்க் பிஓக்கு என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாம் எல்பிஓ கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது 1,15,000 உங்களுக்கு சேலரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரெஷர் இல்லை, சும்மா வாங்க ஒரு 9 மணிக்கு உட்காருங்க, 4 மணிக்கு மதியம் டீ சாப்பிடுங்க, 3 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக அதற்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க. எந்த ப்ரைவேட் கம்பெனிலனா இவ்வளோ சேலரி கொடுத்துட்டு உங்களை சும்மா விடுவாங்களா? இல்லை எந்த ப்ரைவேட் கம்பெனி உங்களுக்கு இவ்வளோ சேலரி எடுத்த உடனே ஸ்டார்டருக்கு கொடுக்குறாங்க? இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்போ இந்த சேலரிக்கு தகுந்த ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குமா இருக்காதா? இருக்கும். நீங்கள் பேங்க் பிஓ போனாலும் உங்களுக்கு டார்கெட் இருக்க தான் செய்யும். ஐபிபிஎஸ் பிஓ போனாலும் டார்கெட் இருக்கும். எஸ்பிஐ பிஓ போனால் அதை விட கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். சேலரியும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓவில் பண்ண வேலையை தான் பண்ண போகிறீங்க. சேலரியும் அதே தான். இது ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு சில பேர் கிளப்பி விடுறாங்கன்னு தெரியல. அப்படி கிளப்பி விடுறவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்க ஏன் அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டியது தானே? அவங்களும் அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஒன்று இது வந்து அவங்களுடைய தப்பான புரிதலாக இருக்கலாம். அப்படி இல்லையா, இது வந்து காம்படிஷனை குறைக்கிறதுக்கு ஒரு சில பேர் பண்ணுறக்கூடிய வேலை. பிஓனா டஃப்பு, பிஓனா கஷ்டம். 1-2 பேர் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. சரி, கிளர்க்காக ரிசைன் பண்ணவங்க நான் ஒருத்தவங்க பிஓ ரிசைன் பண்ணால் 3 பேர் 4 பேர் கிளர்க் ரிசைன் பண்ணுறாங்க. அதோட பெட்டரான ஜாப் கிடைச்சிச்சுன்ட்டு. அப்போ பிஓ பிடிக்காதவங்க கிளர்க்காக ஜாயின் பண்ணுவாங்க. கிளர்க்கு பிடிக்காதவங்க இப்போ 10ல் சேலரினா பிஓ இம்ப்ரூவ். இது வந்து இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஓகேங்களா? பிஓ ஜாப் விட்டுட்டு கிளர்க்காக போயிருப்பாங்க. கிளர்க்லேயும் அந்த பிரான்ச்சில் வேலை அதிகமாக இருக்கும். ஐயோ அங்கேயே இருந்திருந்தால் ₹1,00,000 சம்பளம் கையில் வந்துருந்துச்சே, இங்கே கம்மியாக இருக்குது சம்பளம்னு நினைப்பான். சரி, நம்ம கிளர்க்கு வேணாம், பிஓ போகலாம் அப்படின்ட்டு ப்ரொமோட் ஆகி போனவங்க கிளர்க்காக இருக்கும்போது நம்ம 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருந்தோமே, இப்போ 7 மணி ஆகுது வீட்டுக்கு போக அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை பாருங்கள். இந்த ஜாபுக்கு இவ்வளோ சேலரி உங்களுடைய ஃபேமிலியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாச்சும் கோல் இருந்தால் ஆர்ஆர்பி பியூ சில பேர் டார்கெட் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் டார்கெட் பண்ணுவாங்க. டார்கெட் பண்ணி படிங்க, கிளியர் பண்ணால் போயிடுங்க. இல்லை அப்படின்னா கும்பிடு போட்டுக்கிட்டு இந்த ஜாபில் எத்தனை வருஷம் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி போயிடுங்க ஒரு 50-48 வயசில். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லை இதில் டாப் மோஸ்ட் பொசிஷன் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுலேயே நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல கரியர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். அதான் இந்த 12 வருஷம் மேட்ருக்கு போனால் 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஓகேங்களா? 12 வருஷம் கழிச்சு அதர் ஸ்டேட்டில் போகிறேன்னு சொல்லலை. அது என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் போகிறது இது வந்து ஒரு ஸ்கேல் 1, அதுக்கு அடுத்து ஸ்கேல் 2 ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து ஸ்கேல் 3 ப்ரொமோட் பண்ணுவாங்க, 4 ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதுதான் வாஸ்தமாச்சு சார் அப்படின்னா ஸ்கேல் 4 வரை நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்லேயே இருப்பீங்க. இப்போ கிரெடிட் ஆஃபீஸர்னு ஒரு எக்ஸாம் இன்டர்வியூ வரை போயிட்டு வந்து சொன்னல, அது வந்து கிரெடிட் டிபார்ட்மெண்ட். அதுவும் அப்படி தான். ஸ்கேல் 4 வரை கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்கேல் 4 வரை இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. லோக்கல்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நேட்டிவ் பர்சன்ஸை நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ஒரே நிமிஷம். ஓகேங்களா? அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது அந்த 4 வருஷத்துக்கு 4வது ஸ்கேலுக்கு தாண்டி நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர், அதுலேயும் நீங்கள் அந்த ரீஜினல் மேனேஜர் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க.
அப்பயும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருப்பீங்களா? உங்கள மாதிரி பல பேர் அந்த மாரி புரமோஷன் ஆகிட்டு வருவாங்க. ஐபிபிஎஸ், பிஓலயும் இந்த மாரி ஸ்கேல் 4 தாண்டி வரவங்க, நீங்க எல்லாமே ஒண்ணு தான். இப்பயே ஒண்ணு தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் ரோல் இருக்கும். ஓகேங்களா? பிஓ வரவங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மென்ட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் ரோல் கிடைக்கும். இப்ப நீங்க ஐபிபிஎஸ், பிஓ போனாலும் கிரெடிட் டிபார்ட்மென்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்னு உங்களுக்கு தனியா பிரிச்சு விடுவாங்க. ஜெனரல் பேங்கிங் அப்படின்ட்டு. அந்த மாரி உங்களுக்கு அந்த ஸ்கேல் 4 தான் உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜெனரல் தான். அவங்க நீங்க எல்லாரும் காம்பீட் பண்ணும்போது, நீங்க இந்த இடத்திலேயே தான் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல தமிழ்நாட்டுல வேக்கன்சி இருந்தா தமிழ்நாட்டுல, மகாராஷ்டிரால வேக்கன்சி இருந்தா மகாராஷ்டிரா, பெங்கால்ல வேக்கன்சி இருந்தா பெங்கால். ஸோ எங்க வேக்கன்சிஸ் இருக்கோ அங்க போக வேண்டியிருக்கும். இல்ல நான் தமிழ்நாட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க புரமோஷன வேண்டான்னு சொல்லிருங்க. அந்த ஸ்கேல் 4 நிறுத்திக்கோங்க. அந்த ஸ்கில்லே லைஃப் லாங் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டயர் ஆயிடுங்க. தமிழ்நாட்டிலே இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 12 வருஷம் கழிச்சு கம்பல்சரியா மாறுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. வேக்கன்சிஸ் இல்லன்னா வேற இடத்துல போடுவாங்க. வேக்கன்சிஸ் இருந்தா இங்கே கூட இருக்கலாம். இல்ல புரமோஷன் வாங்காம இருந்தா இங்கே இருந்துக்கலாம். நீங்க புரமோஷன் வாங்குனீங்கன்னா, இப்ப நான் சொன்ன சேலரிய விட பல மடங்கு அதிகமான சேலரி அது. அத பார்ப்பீங்களா? இல்ல நீங்க தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணுன்ற கம்ஃபோர்ட் ஜோன பார்ப்பீங்களா? கண்டிப்பா நீங்க வந்து 90% ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புரமோஷன் வாங்கிடுவாங்க. ஏன்னா, அவ்வளோ பெரிய சேலரி தருவாங்க. ஓகேங்களா? அலோவன்ஸ், ரிட்டயர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கண்டிப்பா புரமோஷன் வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீங்க அதர் ஸ்டேட்ட பத்தி யோசிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்குன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஐபிபிஎஸ், பிஓல போனா என்ன சேலரி, என்ன அலோவன்ஸ், என்ன பெனிஃபிட் இருக்கோ, அதே தான் இங்கேயும் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அவ்வளோதானே தவிர, மத்த எண்ணுமே கிடையாது. எல்லாமே சேம் தான். இந்த ட்ரான்ஸ்ஃபர் 12 வருஷம் கழிச்சு கம்பல்சரி கிடையாது. உங்களுடைய புரமோஷன், வேக்கன்சி இது 2யும் பேஸ் பண்ணி 12 வருஷத்துக்கு அப்புறம் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ரோல்ல இருக்கீங்க நீங்க அப்படிங்கிறத பொறுத்து. புரிஞ்சுதுங்களா? போன வீடியோ எப்படி ஷேர் பண்ணீங்களோ, அதே மாரி தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்க பிகினர்ஸ் ஃப்ரெண்டோ, இல்ல ப ரிப்பீட்டர்ஸோ யாரா இருந்தாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்கன்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின்ஸ் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல நியர் பை ஃபியூச்சர்ல மேபி இந்த எக்ஸாமுக்கே நம்ம பிரிலிம்ஸ் ஓரியன்டடான கன்டென்ட் இது எக்ஸாம் லெவல் பிரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோலயே அத தெளிவா சொல்லியிருந்தேன். ஸோ இது ஓரியன்டடான கன்டென்ட் குடுக்க முயற்சி பண்றேன். இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல அதற்கான இனிஷியேட்டிவ நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.